ممن خلق الإنسان علمه البيان والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى لنا في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من طيبات واعملوا صالحا إنه بما تعملون عليم صدق الله العلي العظيم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மதின் முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் மற்ற ஜும்மாவை அமர்ந்திருக்கும் இன்னும் வரக்கூடிய நல்ல அடையாளம் மீதும் சாந்தியும் சமாதானம் என்று நிலவட்டுமாகும். இன்று கூறினுடைய முதன்கண் சலாத்தை வண்ணமாக உரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா நம்மை புனிதமானவன் நன்னாளிலே புனிதமானவரின் இடத்திலே நம்ம எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றான். இங்கு நம்மை ஒன்று கூட்டியதை போனாலே சோனத்தில் ஜன்னத்துல் சோனத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் முடிவானார். இன்று ஹராம் ஹலாலை பேணுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள். அல்லாஹ் தஆலா திருமறை சொல்லிக் இருக்கின்றான். யா அய்யுஹர் ருசுல் குலூ மின் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. அதாவது ரசூல்மார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது குலூ மின் தய்யிபாத்தி பரிசுத்தமான ரிசுகளில் பரிசுத்தமானவர்களிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். வஅமலு ஸாலிஹா இன்னும் நல்ல அமல்கள் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்ற ரசூல்மார்களை மாத்திரம் அல்ல, முழு உலக உம்மத்துமார்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஆயத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். ஹலாலான உணவை நீங்கள் சாப்பிட்டால்தான் நல்ல அமல்கள் செய்ய முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருவசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒன்றாக இருந்தாலும் ஹலாலான முறையிலே நாம், அது உணவாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஹலாலான முறையிலே மேற்கொண்டால் நல்ல அமல்களை நீங்கள் ஈடுபட முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை சொல்லிக் காட்டியிருக்கின்றான். நல்ல அமல்கள் என்றால் என்ன? நாம் ஒவ்வொருவரும் நல்ல அமல்கள் செய்கின்றோம். அந்த அமல்களில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களில் லத்தத் இருக்க வேண்டும், இன்பம் இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது குர்ரத்து அய்னின் பிஸ்ஸலாத்தி, தொழுகை என்னுடைய கண் குளிர்ச்சி என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் ஒரு தொழுகை முடித்துவிட்டால் இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்.
ஆனால் நாம் இன்றைய காலகட்டத்திலே ஒரு நேர தொழுகை தொழுதுவிட்டு மறு நேர தொழுகையை வருகின்றோமா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. சஹாபாக்கள் ஒரு தொழுகை பிறகு இன்னொரு தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நல்லமல்கள் இபாதத் விஷயத்திலே நாம் நல்லமல்கள் செய்ய வேண்டும். நல்லமல்கள் செய்வதற்கு முன்னால் நாம் ஹலாலான ஒன்றை நாம் மேற்கொண்டால் நாம் நம்மளால் அந்த நல்ல அமல்களிலே லத்தத் இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒரு சஹாபி, ஒரு வசதி படைத்த ஒரு சஹாபி ஒரு பணியாளரை இஸ்பஹான் என்ற நாட்டுக்கு வியாபாரத்துக்காக அனுப்பி வைக்கின்றார். அந்த பணியாளர்களுக்கு அந்த சஹாபி 4000 திர்ஹமை கொடுத்து அனுப்புகின்றார். நீ போய் வியாபாரம் செய்து கொள் என்பதாக அந்த சஹாபி அந்த பணியாளரை அனுப்பி வைக்கின்றார். அவரும் வியாபாரத்துக்காக செல்கின்றார். சில காலம் கழித்து செய்தி வருகின்றது, அந்த பணியாளர் வஃபாத்தாகி வருகின்றார். இந்த செய்தி அந்த சஹாபிக்கு தகவல் வருகின்றது. உடனடியாக அந்த சஹாபி அந்த ஊருக்கு போகின்றார். அங்கு உள்ளவர்கள் அவருடைய பொருட்களையும் கொடுக்கின்றார். அந்த பொருட்களை கொடுக்கின்றார். 24,000 திர்ஹமை கொடுக்கின்றார். இந்த சஹாபி அந்த பணியாளருக்கு 4,000 திர்ஹமை தான் கொடுத்து அனுப்புகின்றார். ஆனால் அவர் வியாபாரம் செய்து 24,000. அக்கம் பக்கத்தில் இந்த சஹாபி விசாரிக்கின்றார். இவர் என்ன வியாபாரம் செய்கின்றார், இந்த அளவுக்கு லாபம் இருக்கின்றது, இந்த அளவுக்கு லாபம் இருக்கின்றது என்பதாக அவர் கேட்கின்றார். அங்கு உள்ளவர்கள் இவர் இந்த 4,000 வட்டியை கொடுத்து அதன் மூலமாக 20,000 திர்ஹமை அவர் சம்பாதிக்கின்றார். ஒன்று அந்த சஹாபி, நான் கொடுத்த அந்த 4,000 திர்ஹமை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இந்த 20,000 நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஹலாலான ஒன்றை தான் அல்லாஹ் எந்த வியாபாரமாக இருந்தாலும் ஹலாலான ரிஸ்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கின்ற பொழுது 4,000 எடுத்துக்கொண்டு 20,000 நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக நாம் அடுத்த ஒரு பொருளுக்கு நாம் ஆசைப்படுகின்றோம். பொதுவாக எந்த வியாபாரம் இருந்தாலும் நாம் அந்த ஹலாலான முறையிலே நாம் மேற்கொண்டால் நிச்சயம் நம்மளால நல்ல அமல்கள் செய்ய முடியும் என்பதாக இந்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக அபா யஸீத் அல்-பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வளரும் காலகட்டத்திலே அவர்கள் மிகப்பெரிய இபாதத் செய்வதை இருந்தார்கள். சில அவுராதுகளை எல்லாம் போதக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த நேரத்திலே நாம் எல்லாமே செய்கின்றோம், எல்லா இபாதத் செய்கின்றோம், எல்லாம் நல்ல அமல்களையும் செய்கின்றோம். ஆனால் அந்த நாம் செய்யக்கூடிய இபாதத்திலே இன்பம் இல்லையே என்பதாக தன்னுடைய மனதில் எண்ணிக்கொண்டார். நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமா, அல்லது நாம் ஏதாவது ஹராமான ஒன்றை சாப்பிட்டு விட்டோமா என்பதாக மனதில் எண்ணிக்கொண்டார்கள். நாம் எந்த ஒரு இபாதத் செய்தாலும் அதில் ஒரு லத்தத் இல்லையே, ஒரு இன்பம் இல்லை என்பதாக தன்னைத்தானே தன் மனதில் எண்ணிக்கொண்டார்கள். உடனே இந்த செய்தியை தன்னுடைய தாயிடம் கூறுகின்றார். தாயும் மிகப்பெரிய பழக்கசாலி. உன்னை தாய் சொல்கின்றார், நான் உன்னை வயிற்றில் சுமக்கின்ற பொழுது
மாடியில் ஏறி சென்றேன். நான் மாடியில் ஏறி செல்கின்ற பொழுது அடுத்த வீட்டு மாடியும் பக்கத்தில் இருக்குது. இந்த நேரத்திலே அந்த பக்கத்து வீட்டு மாடியிலே வெள்ளை கட்டி இருந்தது. அதை எடுத்து நான் சாப்பிட்டு விட்டேன் என்பதாக தாயார் சொல்லுகின்றார். உடனே அந்த அபா யஸீத் இஸ்லாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் தாயே, நீங்கள் அந்த வீட்டாளரிடம் போய் ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டு வைத்து வாருங்கள். நடந்தது 25 வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற, இருந்தாலும் நீங்கள் அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு வாருங்கள். உடனே அவர்கள் அந்த வீட்டாளரிடத்திலே செல்கின்றார். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாக தாயார் போகின்றார். அந்த வீட்டுக்காரர்களுக்கும் ஒரு பொருட்டாவே இல்லை. நான் மன்னித்து விட்டேன் என்பதாக சொல்லுகின்றார். இப்பொழுது அபா யஸீத் இஸ்லாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இபாதத் செய்கின்றார். இபாதத் செய்கின்ற பொழுது ஒரு லட்சம் ஒரு இன்பம் காணப்படுகின்றன. அப்போ ஒரு ஹலாலான, அதாவது நாம் எந்த ஒரு இடத்திலையும் நாம் ஹலாலான உணவாக இருக்க உணவை நாம் சாப்பிட்டால் நம்மளால இபாதத் செய்ய முடியும். அந்த இபாதத்திலே ஒரு லத்தத், ஒரு இன்பம் நமக்கு முடியும் என்பதாக இந்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக ஒரு குழு கட்சிக்கு செல்கின்றன. போயிட்டு திரும்பி வருகின்ற பொழுது ஒரு ஹாஜி ஒருவர் மௌத்தாகி வருகின்றார். அன்றைய காலத்திலே அந்த இடத்திலேயே அவர்களை அடக்கம் செய்து விடுவார். இந்த ஹாஜியையும் அங்கேயே அடக்கம் செய்துவிட்டு பழகின்றார். வரும் வழியிலே கொஞ்ச தூரம் நடந்து செல்கின்றார். மம்மட்டி காணவில்லையே என்பதாக அங்கு உள்ளவர்கள் சொல்கின்றார். உடனே மறுபடியும் அந்த கபறுகளை தோண்டுகின்ற பொழுது மிகப்பெரிய ஆச்சரியம். அதாவது கபரை தோன்றுகின்ற பொழுது அந்த ஹாஜி அவர்கள் கையோடு சேர்த்து இந்த மம்மட்டியும் சேர்த்து கட்டப்படுகின்றனர். உடனே அங்கு அந்த குடும்பத்தில் உள்ளவரிடத்திலே கேட்கின்றார். அதாவது மனைவி என்று சில சிவாயத்தில் எழுதப்படுகின்றன. மனைவிடத்தில் கேட்கின்ற பொழுது இந்த சஹாபி இந்த ஹாஜி அவருடைய பணத்தின் மூலமாக வரவில்லை, அவருடைய பணத்தின் மூலமாக அவர் கட்சிக்கு செல்லவில்லை, மாறாக அவர் அடுத்த காலத்திலே கட்சிக்கு செல்லும் காரணத்தினால்தான் இந்த மாதிரி தண்டனை இருக்கின்றன என்பதாக மனைவி சொல்கின்றார். அப்போ நாம் கட்சிக்கு செல்கின்ற பொழுதும் நாம் நம்மளுடைய காலத்திலே நாம் செல்ல வேண்டும் என்பதாக இதிலிருந்து நாம் படிப்பினை பெறுகின்றன. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை ஹலாலாக வைத்திருக்கின்றான், வட்டியை அல்லாஹ் தஆலா ஹராமாக வைத்திருக்கின்றான். அதே போல இந்த மதுவை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்திலே அந்த மது ஹலாலாக இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகைக்கு வருகின்ற பொழுது மட்டும் நீங்கள் மது அருந்த வேண்டாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக படிப்படியாக மது முற்றிலும் ஹராமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா மற்றொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். அதாவது மது, சூதாட்டம், இது எல்லாம் ஷைத்தானில் இருந்து உண்டானது. அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக நீங்கள் காண்பீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த மதுவை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அதாவது மதுவை பற்றி ஸ்டார்டிங்கிலே தொழுகைக்கு வரும்போது மட்டும் நீங்கள் மதுவை அருந்த வேண்டாம் என்று சொல்லுகின்றான்.
ஆனால் அடுத்தபடியாக அந்த மதுவை முற்றிலுமாக அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மற்றொரு ஆயத்திலே சொல்கின்றப்படுது. மதுவை எடுத்துக்கொண்டால் 2 வகையாக நாம் பிரித்து கொள்ளலாம். அதாவது ஒன்று நேச்சுரல் ஆல்கஹால், 2வது சிந்தட்டிக் ஆல்கஹால். அதாவது நேச்சுரல் ஆல்கஹால், அதாவது சிந்தட்டிக் ஆல்கஹால் என்றால் அதை சாப்பிட்ட உடனே மூத்தாகிறது. ஆனால் நேச்சுரல் ஆல்கஹால் என்று சொன்னால், அதாவது ஒரு திராட்சை பழம் அதை ஜூஸாக நாம் குடிக்கின்றோம். அதை நாம் 10 நாட்கள் கழித்து அதை சாப்பிட்டால் அது ஒரு வகையான போதையை ஏற்படுத்தக்கூடியது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ திராட்சை ஜூஸு நல்லபடியாக குடிக்கலாம். அது 10 நாள் கழித்து அதை குடிக்கின்ற பொழுது ஒரு விதமான ஒரு போதை ஏற்படுவது, இதுதான் மது என்பதாக வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் இந்த மதுவை, அதாவது நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் ஹலாலான ஒன்றை நாம் மேற்கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு இபாதத்தாக இருக்கட்டும், வியாபாரம் இருக்கட்டும், வேறு எந்த ஒன்றாக இருந்தாலும் நாம் ஹலாலான முறையிலே மேற்கொண்டால் நம்மளால் இபாதத் செய்ய முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா மேல் சொன்ன வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். பொதுவாக இறந்த உயிர்களை நாம் சாப்பிடக்கூடாது. அதாவது பின்னங்காலில் உட்கார்ந்து அந்த மாதிரி அந்த பிராணியை நாம் சாப்பிடக்கூடாது. அதாவது நாய், யானை இந்த மாதிரி முன்னங்காலில் இருந்து அதை நாம் சாப்பிடலாம் என்பதாக வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். ஆக நாமும் சலாலான முறையிலே நாம் மேற்கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதன்படி சேர்க்கக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவரும் கண்டு புரிவானாக. மேலும் இங்கு நம்மை ஒன்று கொட்டியதை போல் நாளை சூன பூஞ்சோலையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு இருக்கக்கூடிய வாக்கியத்தையும் மேலும் அவர்கள் கனவிலும் கண்டு திருத்திக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரும் தந்து புரிவானா என்று கூறி என் வார்த்தையை முடித்துக் கொள்கின்றேன். வாஃபில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.